வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். பிளஸ் 2 தேர்வு முடிவுகள் வெளியீடு. 90.6% மாணவர்கள் தேர்ச்சி. வழக்கமாக மாணவிகளே அதிக அளவில் வெற்றி. கணித பாடத்தில் 3882 பேர் சென்டம். 1193 மதிப்பெண்கள் பெற்று மாணவி சுஷாந்தி முதலிடம். 2ஆம் இடத்தில் தர்மபுரி மாணவி அலமேலு. 3ஆம் இடத்தில் 2 பேர் தேர்ச்சி. மறுகூட்டலுக்கு விண்ணப்பிக்க மே 14ஆம் தேதி கடைசி நாள். உடனடி தேர்வுக்கு மே 12 முதல் 15ஆம் தேதி வரை பெயர் பதிவுக்கு அழைப்பு. விரிவான செய்திகள். பிளஸ் 2 பொதுத் தேர்வில் 90.6% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்கள் 87.4%, மாணவிகள் 93.4% தேர்ச்சி அடைந்துள்ளனர். கணித பாடத்தில் 3882 பேர் சென்டம் அடித்துள்ளனர். கடந்த 2013-2014 கல்வியாண்டில் பிளஸ் 2 பொதுத் தேர்வை 8,80,352 பேர் எழுதினர். பள்ளிகள் மூலமாக 8,21,671 பேர் தேர்வெழுதினர். இதில் 7,44,698 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இது 90.6% தேர்ச்சியாகும். மாணவர்கள் 87.4%, மாணவிகள் 93.4% தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாநில அளவில் கணித பாடத்தில் 3882 பேரும், இயற்பியல் பாடத்தில் 2710 பேரும், வேதியியல் பாடத்தில் 1693 பேரும், உயிரியல் பாடத்தில் 652 பேரும், தாவரவியல் பாடத்தில் 15 பேரும், கணினி அறிவியல் பாடத்தில் 993 பேரும், வணிகவியல் பாடத்தில் 2587 பேரும், கணக்கு பதிவியல் பாடத்தில் 2403 பேரும், வணிக கணித பாடத்தில் 605 பேரும் 200க்கு 200 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். வழக்கம் போல் இந்த ஆண்டும் மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி பெற்று தங்களது சாதனையை தக்க வைத்துள்ளனர். தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் விடைத்தாள் நகல் மற்றும் மதிப்பெண் மறுகூட்டலுக்கு வரும் மே 14ஆம் தேதி வரை மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். விடைத்தாள் நகல் பெற்றவர்கள் மட்டுமே மறுகூட்டலுக்கு விண்ணப்பிக்க முடியும். மேலும் தேர்ச்சி பெறாதவர்களுக்கு ஜூன் மாத இறுதியில் உடனடி மறுதேர்வு நடத்தப்படுகிறது. அவரவர் படித்த பள்ளிகளிலும் தனித்தேர்வர்கள் தேர்வு மையங்களிலும் 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை தங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும். இதற்கு தனி விண்ணப்பம் தேவையில்லை. தேர்வு பெறாத பாடங்களை எழுத தேர்வு கட்டணம் செலுத்த வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. பிளஸ் 2 தேர்வில் மாநில அளவில் முதல் 2 இடங்களை மாணவிகளே பிடித்துள்ளனர். 3ஆம் இடத்தை மாணவி நித்யாவும் மாணவர் துளசிராஜனும் பகிர்ந்து கொண்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதியைச் சேர்ந்த சுஷாந்தி 1193 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடத்தை பெற்றார். அவர் பாட வாரியாக பெற்ற மதிப்பெண்கள்: தமிழ் 198, ஆங்கிலம் 196, இயற்பியல் 200, வேதியியல் 199, தாவரவியல் 200, கணிதம் 200, மொத்தம் 1193. எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் ஊத்தங்கரையில் தான் படித்தேன். அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. தனியாக வீரத்தை தாங்கினேன். பாட்டி ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக இவ்வளோ வந்திருக்க முடியாது. அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் தேங்க் காட். அப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. டீச்சர்ஸ் எல்லாருக்கும். நான் நெக்ஸ்ட் மெடிசன் பண்ணுறதா இருக்கேன். டாக்டர் ஆகணும்னு அப்பாவோட எல்லாருடைய ஆசை. அது டாக்டர் ஆகிட்டு அப்புறம் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ஏதாவது எழுதி அதில் ஐஏஎஸ் ஆகிற மாதிரி ஐடியாவில் இருக்கேன். கண்டிப்பாக அப்பா ஆசையும் எல்லா ஆசையும் நிறைவேற்றுவேன். எங்களுக்கு எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த நாட்டுக்கு எது செய்ய முடியுமோ அது கண்டிப்பாக செய்வேன். என்னால் பிளஸ் 2 தேர்வில் 3வது இடத்தை 2 பேர் பிடித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் கிரீன் பார்க் பள்ளி மாணவர் துளசிராஜன் 1191 மதிப்பெண்கள் பெற்று 3வது இடத்தை பிடித்தார். 3 பாடங்களில் 200க்கு 200 மதிப்பெண்கள் பெற்ற மாணவன் துளசிராஜன் பாட வாரியாக எடுத்த மதிப்பெண்கள்: தமிழ் 195, ஆங்கிலம் 197, இயற்பியல் 200, வேதியியல் 200, உயிரியல் 200, கணிதம் 199, மொத்தம் 1191. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம படிச்சாங்க ஸ்கோர் பண்ண முடியும். ஹார்ட் ஒர்க் மட்டும்தான். நம்ம படிக்க வேண்டியது அவ்வளவுதான். நம்ம படிக்கணும். படிக்கிறது நம்ம வேலை. மார்க் வருது அடுத்த விஷயம் தான். முக்கிய காரணமே எங்க டைரக்டர்ஸ் கைடன்ஸ், டீச்சர்ஸ், கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாம் மாரல் சப்போர்ட். அதுதான் அடுத்து எம்பிபிஎஸ் பண்ணலாம். டீச்சர்ஸ் சொல்றதை ஒழுங்கா ஃபாலோ பண்ணவே போதும். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. இதேபோல் செங்கல்பட்டு கல்வி மாவட்டத்தில் மடிப்பாக்கம் பிரின்ஸ் பள்ளி மாணவி நித்யாவும் 3ஆம் இடம் பிடித்துள்ளார்.
மாணவி நித்யா 3 பாடங்களில் 200க்கு 200 பெற்றுள்ளார். அவரது மதிப்பெண்கள்: தமிழ் 195, ஆங்கிலம் 197, இயற்பியல் 199, வேதியியல் 200, கணிதம் 200, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 200, மொத்தம் 1191. சமஸ்கிருதத்தை முதன்மை பாடமாக எடுத்து படித்த திருச்சி மாணவி ஆனந்தி 1193 மதிப்பெண்கள் பெற்று பிறமொழி பாடப்பிரிவின் கீழ் மாநில அளவில் முதலிடத்தை பெற்றுள்ளார். திருச்சி மாவட்டம் சாவித்ரி வித்யாசாலா பள்ளியைச் சேர்ந்த மாணவி ஆனந்தி பிறமொழி பாடப்பிரிவின் கீழ் மாநில அளவில் முதலிடத்தை பிடித்துள்ளார். 1193 மதிப்பெண்கள் பெற்ற அவர் முதன்மை பாடமாக சமஸ்கிருதத்தை தேர்வு செய்திருந்தார். நான் இவ்வளோ அதிகமான மதிப்பெண் எடுத்து வெற்றி பெற காரணம் என்னோட ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், ஹெச்எம், டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் இவங்களோட சப்போர்ட், என்கரேஜ்மெண்ட், அவங்க என் மேல வச்ச நம்பிக்கை. இதை தவிர நான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டேன், அதுவும் கூட நினைக்கிறேன். காஸ்ட் அக்கௌண்டண்டா ஆகணும், பண்ணி நல்ல ரேங்க் எடுத்து ஒரு நல்ல காஸ்ட் அக்கௌண்டண்டா ஆகணும், அதான் என்னோட ஆம்பிஷன். திருச்சியில் 94.36% தேர்ச்சி கிடைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை கல்வி மாவட்டத்தில் 91.9% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்துள்ள நிலையில் தரவரிசை பட்டியலிலும் மாணவ மாணவிகள் இடம்பெற்றுள்ளனர். சென்னை கல்வி மாவட்டத்தில் +2 தேர்வில் 91.9% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்துள்ளனர். தரவரிசை பட்டியலிலும் இடம்பெற்றுள்ளனர். சமஸ்கிருதத்தை மொழிப்பாடமாக எடுத்து படித்த சென்னை தியாகராயர் நகர் அகோபிலமடம் ஓரியண்டல் மேல்நிலைப்பள்ளி மாணவி ஸ்ரீவித்யா 1192 மதிப்பெண்கள் எடுத்து மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்துள்ளார். என்னோட டீச்சர்ஸோட மோட்டிவேஷன், எங்க கரஸ்பாண்டன்டோட மோட்டிவேஷன், பிளஸ் என் பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தான் காரணம். ஐ எம் சோ ஹாப்பி. நான் CA பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் அதான் என்னோட லைஃப் எய்ம். இதே பள்ளியில் படித்த விஜயலட்சுமி என்ற மாணவி 1185 மதிப்பெண்களும் புள்ளியியல் பாடத்தில் மாநில அளவில் முதல் இடத்தையும் பிடித்துள்ளார். டோட்டல் ஆஃப் 1185 வாங்கியிருக்கேன். ஐ எம் சோ ஹாப்பி ஃபார் இட். என்னோட எய்ம் அண்ணா யூனிவர்சிட்டியில ஐ ஹேவ் டு ஜாயின் ECE அண்ட் ஃபியூச்சர்ல ஒரு IAS ஆபீசர் ஆகணும்னு ஆசை. ஜெர்மன் மொழி பாடத்தை எடுத்து 1191 மதிப்பெண் பெற்ற சென்னை வித்யோதயா மெட்ரிக் பள்ளி மாணவி இலக்கியா மாநில அளவில் 3ஆம் இடத்தை பெற்றுள்ளார். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப். மை டோட்டல் இஸ் 1191. நான் மேல இன்ஜினியரிங் பண்ணலான் இருக்கேன். சென்னை கல்வி மாவட்டத்தில் மொத்தமுள்ள 406 பள்ளிகளில் 53,073 மாணவர்கள் +2 தேர்வு எழுதினர். இதில் 48,776 மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரியில் பிரெஞ்சு மொழியை முதன்மை பாடமாக எடுத்து படித்த மாணவர் முகமது ஜாவித் பிறமொழி பாடப்பிரிவின் கீழ் முதலிடம் பிடித்துள்ளார். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 13,477 மாணவ மாணவிகள் +2 தேர்வு எழுதினர். இதற்கான முடிவுகளை வெள்ளிக்கிழமையன்று புதுச்சேரி மாநில பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் வல்லவன் வெளியிட்டார். இதில் பிறமொழி பாடப்பிரிவின் கீழ் பிரெஞ்சு மொழியை முதன்மை பாடமாக எடுத்து படித்த பிரிம்ரோஸ் பள்ளி மாணவர் முகமது ஜாவித் 1191 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தை பிடித்தார். 3 பாடங்களில் முகமது ஜாவித் 200க்கு 200 மதிப்பெண்கள் பெற்றார். பிரிம்ரோஸ் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன். ஸ்டேட் போர்ட்ஸ்ல 1191 வாங்கியிருக்கேன். கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் அண்ட் பயாலஜியில சென்டம் வாங்கியிருக்கேன். தமிழ்நாட்டில் ஸ்டேட் 3rd வந்திருக்கேன். இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது என் ஸ்கூல் பிரிம்ரோஸ் ஸ்கூல், என் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அண்ட் மை ஃபேமிலி மெம்பர்ஸ். ஃபியூச்சர் பிளான்ல நான் IAS சிவில் சர்வீஸ் பண்ண போறேன். பிறமொழி பாடப்பிரிவின் கீழ் புதுச்சேரி மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்த மாணவர் ஆனந்தவேல் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் 1187. நான் 12th டோட்டல் 1187 எடுத்திருக்கேன். அப்புறம் அடுத்து நான் மெடிசன் ட்ரை பண்ணலாம், டாக்டர் ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன் ஜிப்மர்ல. வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஆசிரியர்கள், பெற்றோர் மற்றும் சக மாணவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுக்கு தான் பிரதமராவதை தடுப்பதுதான் ஒரே இலக்கு என்று நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மே 12ஆம் தேதியன்று 9வது மற்றும் இறுதிக்கட்ட லோக்சபா தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் மோடி உத்தரப்பிரதேசம், பீகாரில் வெள்ளியன்று பிரச்சாரம் செய்தார். உத்தரப்பிரதேசத்தில் பேசிய அவர், நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் பாரதிய ஜனதாவுக்கும் தனக்கும் ஆதரவு பெருகி வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். காங்கிரஸ் உள்ளிட்ட சில கட்சிகள் மோடி பிரதமராவதை எப்பாடுபட்டாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற ஒரே இலக்குடன் செயல்படுவதாகவும், அவர்களுக்கு விலைவாசி, ஊழல் பிரச்சினை பற்றியெல்லாம் கவலை இல்லை என்றும் மோடி கூறினார். कोई महंगाई पर बोल रहा है, कोई बेरोजगारी पर बोल रहा है, कोई किसान के मुद्दों पर बोल रहा है, कोई भ्रष्टाचार पर बोल रहा है. एक ही बात बोल रहे हैं सब लोग, सबके सब एक ही बोल रहे हैं, मोदी रोको, इनका एक ही एजेंडा है.
தன்னை ஆட்சியில் அமர்த்தும்படி செல்லும் இடமெல்லாம் மோடி கேட்கிறார் என்று காங்கிரஸ் தலைவர் சோனியா கிண்டல் அடித்தது பற்றியும் தனது பேச்சில் மோடி குறிப்பிட்டார். நாட்டை கொள்ளையடிப்பதை விட மக்களிடம் பதவி கேட்பது எவ்வளவோ மேல் என்று மோடி தெரிவித்துள்ளார். சிபிஐ கூடுதல் இயக்குநராக பணியாற்ற தமிழக ஐபிஎஸ் அதிகாரி அர்ச்சனா ராமசுந்தரத்துக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரிய தலைவராக பணியாற்றியவர் அர்ச்சனா ராமசுந்தரம். 1980ஆம் ஆண்டு தமிழகத்திலிருந்து ஐபிஎஸ் ஆக தேர்வான அர்ச்சனா ராமசுந்தரத்தை சிபிஐ கூடுதல் இயக்குநராக பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான கேபினெட் குழு நியமித்தது. சிபிஐயின் முதல் பெண் கூடுதல் இயக்குநர் என்ற பெருமையை பெற்ற அர்ச்சனாவை தமிழக அரசு விடுவிக்காத நிலையில் சிபிஐ கூடுதல் இயக்குநராக அர்ச்சனா ராமசுந்தரம் வியாழனன்று டெல்லியில் பொறுப்பேற்றுக் கொண்டார். சிபிஐ கூடுதல் இயக்குநராக பொறுப்பேற்ற சில மணி நேரத்தில் அவரை சஸ்பெண்ட் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டது. சீருடை பணியாளர் தேர்வு வாரிய பொறுப்பை கைவிட்டு சென்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுத்தது. ஊழல் தடுப்பு அமைப்பான மத்திய கண்காணிப்பு ஆணையம் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரி ஆர்.கே. பச்சானந்தாவை சிபிஐ கூடுதல் இயக்குநராக நியமிக்க பரிந்துரைத்த நிலையில் அதை புறக்கணித்துவிட்டு அர்ச்சனா நியமிக்கப்பட்டுள்ளதாகவும், எனவே அவரது நியமனத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றத்தில் மூத்த பத்திரிகையாளர் வினித் நாராயண் வழக்கு தொடுத்திருந்தார். இவ்வழக்கை தலைமை நீதிபதி ஆர்.எம். லோதா தலைமையிலான அமர்வு வெள்ளியன்று விசாரித்து சிபிஐ கூடுதல் இயக்குநராக பணியாற்ற அர்ச்சனாவுக்கு தடை விதித்தது. அதோடு மத்திய அரசுக்கும் அர்ச்சனாவுக்கும் நோட்டீஸ் அனுப்பிய உச்சநீதிமன்றம் நியமனம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் தாக்கல் செய்யும்படியும் உத்தரவிட்டுள்ளது. Today in the court, the government counsel argued in favor of the government decision by saying so government was at liberty to choose anyone they wanted. But the Chief Justice and the brother judges were of the opinion that there is a clear set of rule for this which has been violated, so they are rejecting Archana Ramasundaram's joining CBI. So she will not function as additional director CBI, and in Tamil Nadu she is under suspension. The next date fixed is 14 July. தமிழக அரசு சஸ்பெண்ட் செய்த அதே நேரத்தில் சிபிஐயில் பணிபுரிய உச்சநீதிமன்றமும் தடை விதித்திருப்பது அர்ச்சனா ராமசுந்தரத்துக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கில் நகர்வதால் தமிழகத்தில் மழை குறைந்து வெப்பநிலை அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் வெள்ளியன்று செய்தியாளர்களை சந்தித்தார். வலுவிழந்து அரபிக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வடகிழக்கு திசை நோக்கி நகர்ந்து கர்நாடக பகுதியில் மையம் கொண்டுள்ளதாக ரமணன் தெரிவித்தார். இதன் காரணமாக தமிழகத்தில் மழையின் அளவு குறையும் என்றும் படிப்படியாக வெப்பநிலை அதிகரிக்கும் என்றும் ரமணன் கூறினார். நேற்று அரபிக்கடல் பகுதியில் நிலவி வந்த இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது கரையை கடந்து இன்று காலை 8:30 மணி அளவிலே வட உள் கர்நாடகாவில் நிலை கொண்டுள்ளது. இந்த தாழ்வு பகுதி காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. பதிவு செய்யப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் மிக அதிகமான மழை 12 சென்டிமீட்டர் கொட்டாரத்தில் பதிவாகியுள்ளது. வாரம் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை மழையின் அளவு குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திலே ஒரு சில இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். காற்றின் திசை இதுகாரும் கடலிலிருந்து வீசி வந்த நிலை மாறி இப்பொழுது நிலப்பகுதியிலிருந்து வீச தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக வரும் நாட்களிலே வெப்பநிலையின் அளவு அதிகரிக்கும். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரத்தில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது என தெரிவித்த ரமணன், சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார். ஆந்திர முன்னாள் முதல்வரும் காங்கிரஸ் எம்பியுமான ஜனார்தன் ரெட்டி ஹைதராபாத்தில் மரணமடைந்தார். அவருக்கு வயது 80. கடந்த 1990ஆம் ஆண்டு முதல் 1992ஆம் ஆண்டு வரை ஆந்திர முதல்வராக இருந்தவர் நெடுருமல்லி ஜனார்தன ரெட்டி 1972ஆம் ஆண்டு அரசியலில் நுழைந்து காங்கிரஸ் கட்சியில் படிப்படியாக உயர்ந்த ஜனார்தன ரெட்டி மூளை நரம்பியல் நோய் காரணமாக ஹைதராபாத்தில் உள்ள நிம்ஸ் மருத்துவமனையில் கடந்த சில நாட்களாக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். வெள்ளியன்று அதிகாலை 5:50 மணிக்கு அவரது உயிர் பிரிந்தது. ஆந்திராவில் 3 முறை லோக்சபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனார்தன ரெட்டி 2009ஆம் ஆண்டில் ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பொறியியல் கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்குவதில் நடந்த முறைகேடுகளை தொடர்ந்து முதல்வர் பதவியிலிருந்து விலக நேர்ந்தது.
முதல்வராக இருந்தபோது ஆந்திராவில் நக்சலைட்டுகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகளை எடுத்த காரணத்தால் 2007ஆம் ஆண்டு அவரை கொல்ல தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் ஜனார்தன ரெட்டி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். ஜனார்தன ரெட்டிக்கு ராஜ்யலட்சுமி என்ற மனைவியும் 4 மகன்களும் உள்ளனர். நெல்லூர் மாவட்டத்தில் உள்ள அவரது சொந்த ஊரில் சனிக்கிழமையன்று உடலடக்கம் நடக்கிறது. தங்கத்தின் விலையில் வெள்ளிக்கிழமையன்று சவரனுக்கு 8 ரூபாய் அதிகரித்தது. ஒரு சவரன் தங்கம் 22,408 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,801 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 44 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 41,600 ரூபாயாக இருந்தது. சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் அம்மனுக்கு நடந்த பட்டாபிஷேக வைபவத்தில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். சித்திரை திருவிழாவின் முக்கிய வைபவமாக அம்மனுக்கு பட்டாபிஷேக நிகழ்ச்சி வியாழக்கிழமையன்று நடந்தது. முன்னதாக புனித நீர் கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. பின்னர் சிவாச்சாரியார்கள் அம்மனுக்கு அணிவிக்கப்பட இருந்த பல்வேறு வகையான ஆபரணங்களான வைரம், முத்து கற்கள் பதித்த கிரீடத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு அம்மனுக்கு கிரீடம் அணிவிக்கப்பட்டது. அப்போது அம்மனிடம் செங்கோல் கொடுக்கப்பட்டது. மீனாட்சி அம்மனுக்கு நடந்த பட்டாபிஷேக வைபவத்தை காண்பதற்காக பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் மதுரையில் திரண்டனர். சித்திரை திருவிழாவிற்காக கோவில் பொற்றாமரை குளம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. பட்டாபிஷேகத்தை தொடர்ந்து 10ஆம் தேதி திருக்கல்யாண வைபவம் நடக்கவுள்ளது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.